அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது, நிறைய பேர் இந்த வெயில் காலம் வந்த உடனே, கோடை காலம் ஸ்டார்ட் ஆன உடனே கேட்ட விஷயம் என்னென்னா, டாக்டர் ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடுது, திடீர்னு கருமை நிறம் வந்துடுது, இந்த தோல் இந்த கோடை காலத்தில் ஏன் அதிகமான கருமை நிறம் அடையுது, அதற்கான காரணங்கள் என்ன, அது நல்லதா கெட்டதா, அதற்கான இயற்கையான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கின் டேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நல்லதா கெட்டதா, ஏன் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த சூரிய ஒளியில் நம்ம போகும் பொழுது அந்த சூரிய ஒளி நம்ம தோல் மேலே படுது இல்லைங்களா, படும் பொழுது நம்ம தோலில் இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமிகளை உருவாக்கக்கூடிய செல்கள் மெலனின் அப்படிங்கிற நிறமியை உற்பத்தி பண்ணுது. இந்த மெலனின் அப்படிங்கிற நிறமி தான் நம்ம தோலுக்கு கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் நம்ம தோலை ஊடுருவி செல்லும் பொழுது நம்ம தோலோடைய டீப்பர் லேயர்ஸ்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கான ஒரு ரசாயன மாற்றம் தான் இந்த தோல் கருமை நிறம் அடையிறது. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கருமை நிறம் தோலில் ஃபார்ம் ஆகிறதுங்கிறதே ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம், நமக்கான பாதுகாப்பான ஒரு விஷயம்தான். இது தோல் இயற்கையாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடியது. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியே இல்லாத நாடுகளில் இந்த டேன் ஃபார்மிங்கே இருக்காது. அவங்களுக்கெல்லாம் தோல் புற்றுநோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த புற ஊதா கதிர்கள் தோலினுடைய உள்புற சுவரை அடையும் பொழுது, டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின்னுக்கு போகும் பொழுது, அது உள்ளே போய் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கேன்சரை உருவாக்குது. இந்த மெலனின் பிக்மெண்ட் நம்ம தோலை அடையும் பொழுதே, நம்ம தோலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த கருமை நிறமிகள் அந்த புற ஊதா கதிர்கள் நம்ம தோலோடைய மேல் பகுதியை அடைஞ்ச உடனே அதை உருக்குழைய செய்து அந்த தோலோடைய டீப்பர் லேயருக்கு போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ டேனிங் அப்படிங்கிறது அளவாக இருக்கும் பொழுது அது நம் உடலுக்கு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில காரணங்கள்னால, ஹார்மோன் பிரச்சனையினால கூட இந்த மாதிரி டேன் ஃபார்ம் ஆகிறது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஸ்கின் டேன் ஆகிறது ரெண்டு விஷயங்கள்னால உருவாகுது. இந்த புற ஊதா கதிர்கள் யூவி ஏ, யூவி பி அப்படின்னு ரெண்டு ரேஸ் இருக்கு. இதில் யூவி ஏ தான் ரொம்ப அடர்த்தியான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய, கருமை நிறத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. யூவி பி ரேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு கருமை நிறத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தோன்னா, இந்த டேனிங்னால இந்த சூரிய ஒளி அதிகமாக படும் பொழுது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது புண் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும், அரிப்பை ஏற்படுத்தும், தோல் உரிதல் மாதிரியான பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, சன்லைட் அலர்ஜின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி உருவாகிறது நமக்கு எக்ஸசிவ் ஸ்கின் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் தடுக்கிறதுக்கான ஒரு தீர்வை நம்ம நாடி போகணும். நார்மலாக ஒரு டெம்பரவரியாக ஒரு டேன் ஃபார்ம் ஆகுது நம்ம சூரிய ஒளியில் போகும் பொழுதுங்கிறது அது பாதுகாப்பு கவசம். அதை தாண்டி ரொம்ப டீப் டேன் ஆகிட்டு இந்த மாதிரி தோல் உரிதல், இல்லைனா தோலில் அரிப்பு ஃபார்ம் ஆகிறது, இல்லை தோலில் தடிமன் ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதற்கான தீர்வை நோக்கி போக வேண்டியதாகத்தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நம்ம எப்படி நம்மளுடைய தோலை பாதுகாத்துக்கிறது, இந்த டேன் ஃபார்மேஷன் அளவாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் போடுறோம். அதை தவிர்த்து வெயிலுக்கு போகும் பொழுது உங்கள் உடலை மேக்ஸிமம் ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஆடைகளை அணியலாம். உதாரணத்துக்கு லாங் ஸ்லீவ்ஸ் மாதிரி நம்ம போடலாம்.
அதே மாதிரி அடர்த்தி குறைவான நிறமுள்ள ஆடைகளை அணியணும். உதாரணத்துக்கு வந்து ரொம்ப கருமையான நிறத்தில் இருக்கக்கூடியதோ ரொம்ப ஊதா மாதிரியான நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியாமல் ஒரு மஞ்சள் கலர் அல்லது வந்து சிகப்பு நிறம், பிங்க் கலர், அந்த மாதிரி வெள்ளை நிறம், இந்த மாதிரியான ஆடைகளை நம்ம அணியும் பொழுது அது வந்து நமக்கு அந்த சன் ரேஸை வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம தொப்பி போட்டுக்கலாம், இல்லை கொடை வச்சுக்கலாம், இதெல்லாம் நல்லது. நிறைய தண்ணி குடிக்கலாம், இதுவும் முக்கியம். நாட்டு மருந்து கடைகளில் வந்து பீர்க்க நார் கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிக்கலாம். இதுவே வந்து அந்த டேனை வந்து அன்னன்னைக்கு போக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது வேறு என்ன டாக்டர் நாங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் கேரட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு விழுது மாதிரி பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணலாம். இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பை ஒரு மத்தியான நேரம் போல் ஊற வச்சுட்டு இரவு நேரம் அதை தோல் உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக வெள்ளரி சாறு கலந்து நீங்கள் ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். இதுவும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து வண்டெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு, சுத்தமானதாக இருக்கான்னு பார்த்து தேர்வு செஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம இதே மாதிரி வெள்ளரி சாறும் கொஞ்சமாக தக்காளி சாறும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஸ்கின் டேன் ஃபார்மேஷன் டெம்பரவரியாக அன்னன்னைக்கு உருவாகிறத நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த 3 பேக் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூரிய ஒளியில் இந்த கோடை காலத்தில் நம்ம போகும் பொழுது தோல் கருமை நிறம் அடையுது அப்படிங்கிறத சரி பண்ணுறதுக்கு, டீடேன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கூடவே நான் நிறைய தண்ணி குடிக்க சொன்னேன். நிறைய குளிர்பானங்கள் எடுத்துக்கலாம். குளிர்ச்சியான இளநீர், நுங்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பீர்க்க நார் வச்சு தேய்ச்சி குளிக்கலாம். அடர்த்தி குறைவான நிறங்கள் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியலாம். இதெல்லாம் பண்ணுங்க. ஆனாலுமே சும்மா சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் போட்டு உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவச நிகழ்வை வந்து நீங்கள் தடுத்துறாதீங்க. ஸோ மைல்டு டேன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நம்ம தோலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.